உன்னை அனுப்பி வச்ச எட்வின் மோசஸ் இப்ப எங்க இருக்கான்? எட்வின் மோசஸ்ன்ற பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும். அவன் யாரு, எங்க இருக்கான், என்ன பண்றான்லாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் அவன்கிட்ட உதவி கேட்டு என்ன ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்தான். அந்த உதவிக்காக தான் நான் எட்வின் மோசஸ்க்கு இதெல்லாம் செய்கிறேன். என்ன ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நீ யார்கிட்டயாவது உதவி கேட்டியா? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாச்சு. அதுக்கு தான் உன்னை கேட்கிறேன், என்ன வெளியே கொண்டு வரதுக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்ட? நான் நிறைய பேரை போய் மீட் பண்ணேன், ஆனால் எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் என்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னான். அந்த நம்பருக்கு கால் பண்ண ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்கள் ரிலீசிங் ஆர்டர் வந்துருச்சு. பதிலுக்கு ஏதாவது செய்ய சொன்னானா? போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் முன்னாடி ஒரு வாசகத்தை எழுத சொன்னான். ஹெல் இஸ் எம்டி, ஆல் டெவில்ஸ் ஆர் ஹியர்னு ஷேக்ஸ்பியர் எழுதின டெம்பஸ்ட்ங்கிற புத்தகத்தில் இருந்து. உங்ககிட்ட அவங்களோட நம்பர் இருக்கா? இதான் அந்த நம்பர். அல்ல, இது இது நம்ம முத்து நம்பர்னே. அப்ப அவன் தான் அந்தாளா? இல்ல, எட்வின் மோசஸ். எட்வின் மோசஸ் யாருன்னு முத்துக்கு தெரியும். ஹலோ சச்சி, வாட் அ சர்ப்ரைஸ். நான் ஷெட்டி சாரை பார்க்கணும், அதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும். அதுக்கு எதுக்கு பெர்மிஷன்? நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். சச்சி, நீ எப்ப வருவீங்க? ஈவினிங். ஓகே, அப்ப நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே. சச்சி என்ன, ஆர்யா ஷெட்டி மீட்டிங்க்கு நானும் வரட்டுமா? ஆர்யா ஷெட்டி இல்ல, ஷெட்டி சாப். ஓ, அப்பனா நான் வரல. வரணுமா? அந்த பெருசை பார்க்க நான் ஏன் போனோம்? உட்காருங்க. என்ன விஷயமா என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்க? யார் அந்த எட்வின் மோசஸ்? எதுக்கு உங்களை கொல்லணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்? எட்வின் மோசஸோட எனக்கு இருக்கிற பகை என் பையனால தான் முதல்ல ஆரம்பிச்சது. பேபி, என்னோட பையன் டாக்டர் அருண் ஷெட்டி ட்ரக்ஸுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தான். அதனால தான் அவன் எட்வின் மோசஸுக்கு பகையாளி ஆயிட்டான். அவனை கொன்னதும் அவன் தான். அதுக்கப்புறம் நான் அந்த எட்வினை மொத்தமாக அழிக்கணும்னு பார்த்தேன். வேதாந்தம் ஐபிஎஸோட சேர்ந்து நான் பல விதமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அவன் எதுலேயும் மாட்டல. ஒரு நாள் கண்டெய்னரில் பயங்கரமான கெமிக்கலை ஏற்றிக்கிட்டு அவனோட ட்ரக் வந்தது. அது எங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. அதுக்காக அவன் கண்டிப்பாக எங்ககிட்ட வந்து நிற்பான்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னோட கணக்கெல்லாம் தப்பானதுக்கு காரணம் உங்கள் தம்பி தான். கமிஷனர் ஆஃபீஸ் ஊரில் எழுதுனது உங்கள் தம்பி தான். அவன் எட்வின் மோசஸோட ஆளுன்னு கமிஷனர் ஆஃபீஸில் இருந்த ஆளுங்க, அதாவது என்னோட இன்ஃபார்மர்ஸ் சொன்னாங்க. அதனால தான் உங்கள் தம்பியை நான் கிட்னாப் பண்ணேன். அவன் மூலமாக எப்படியாவது எட்வின் மோசஸை பிடிக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் யூ ஸ்பாயில்ட் மை பிளான். அவனை வந்து அவன் தம்பியை கூட்டிகிட்டு போக சொல்லு. என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லு. बात सिर्फ लड़के को वापस करने की नहीं है साहब. அப்புறம் कुछ दिन पहले एडविन मोसेस का जो ड्रग कंटेनर तुमने छीना उसको वापस करो.
அந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே புரியல. உடனே அந்த ட்ரக் கண்டெய்னரையும் உங்க தம்பியையும் அவன் கிட்ட ஒப்படைச்சேன். என் பொண்ணுக்காக தான். எட்வின் மோசஸை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட இருந்த கடைசி அஸ்திரமும் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் நான் வேதாந்தத்துக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவங்க முத்தையாவோட இடத்தை ரைட் பண்ணும்போது அங்க சில ட்ரக்ஸ் கிடைச்சதே தவிர அந்த கண்டெய்னர் எங்க இருக்குன்றத போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. வேதாந்தம் எப்பவும் சந்தேகப்படுறது உங்களை தான். எட்வின் மோசஸை ஏமாத்தி நீங்களும் அந்த முத்தையாவும் சேர்ந்து அந்த கண்டெய்னரை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு சந்தேகப்படுறோம். என்கிட்ட இருந்து அந்த கண்டெய்னர் காணாம போயிடுச்சு. ஆனா அது தெரியாம அந்த எட்வின் மோசஸ் என்ன கொல்ல துடிக்கிறான், அதுவும் உங்க தம்பிய வச்சு. எப்படியாவது அந்த கேஸ்ல அவங்கள மாட்ட வச்சு உங்களையும் சிக்க வச்சு அந்த கண்டெய்னரை உங்ககிட்ட இருந்து எப்படியாவது வர வைக்கணும்னு தான் அவன் இப்படி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ உங்களோட எதிரி அந்த எட்வின் மோசஸ் மட்டும் கிடையாது, அந்த வேதாந்தமும் தான். அதுக்கு காரணம் உங்க கூட இருக்கிற உங்க நண்பர்கள் தான். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்தது. பிஸ்னஸ்ல என்னோட அப்பா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம நிழலை கூட நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்பக்கூடாதுன்னு. ஃபேமஸான ஒருத்தர் தன்னோட ஆட்டோபயோகிராஃபில இதை தான் எழுதியிருக்காரு. கடவுளே, என்னோட எதிரியை கூட நான் பார்த்துப்பேன், ஆனா என்னோட நண்பர்கள் கிட்ட இருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும்னு. அதே மாதிரி உங்களுக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்க நண்பர்கள் கிட்ட இருந்து அந்த கடவுள் உங்களை காப்பாத்தட்டும். டேய் சச்சனடா. அண்ணா நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க ஏன் மேல வரல? யார்கிட்ட இந்த ஃபோன் வந்துச்சு? அது வேஸ்ட் கால்ண்ணா, மார்க்கெட்டிங் கால். எங்க காட்டு, நான் பாக்குறேன். என்னண்ணா என் மேல நம்பிக்கை இல்லையாண்ணா? நம்பிக்கை இல்லடா, அதான் கேக்குறேன். காட்டு. ஃபோன் கொடுக்க மாட்டேண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. நீ வாய் மூடுறா. Oh!